ஹாய் காய்ஸ், இப்ப பார்க்க போற டாபிக் நம்ம உலகத்திலேயே ஓல்டஸ்ட் ஹியூமன் கல்ச்சர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிட்டி பத்தி தான் கைஸ். அவங்க தான் ஆபோரிஜின்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்க ஆஸ்திரேலியால கடந்த 60,000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அவங்க டிஎன்ஏ பத்தியும் இப்போ அவங்க என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிபிகேஷன் பெல்லையும் எனேபிள் பண்ணிக்கோங்க guys. இந்த ஆபோரிஜின் சொல்லப்படுறவங்க ஏன்ஷியன்ட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து மைக்ரேட் ஆனவங்க சொல்றாங்க guys. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இவங்கள மாடர்ன் ஹியூமன் ஸ்பீசிஸ் சொல்லப்படுற ஹோமோ சாபியன்ஸ் வகையை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவங்க ஜெனடிக் லைன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல உள்ள மற்ற கம்யூனிட்டியோட பல்லாயிரம் வருஷங்களா செப்பரேட்டா இருக்கிறதா சொல்றாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட ஆன்செஸ்டர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 50,000 இருந்து 65,000 வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து இந்த ஆஸ்திரேலியா வாழ்ந்து வரதா சொல்றாங்க. இவங்க பல்லாயிரம் வருஷங்களா வாழ்ந்து வரனால இவங்களோட டிஎன்ஏ நம்ம ஏன்ஷியன் ஹியூமன் ஹிஸ்டரியை ஸ்டடி பண்றதுக்காகவும் பல்வேறு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு ஜெனடிக் ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஆபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம உலகத்திலேயே வாழ்ந்து எக்ஸ்டிங்க்ட் ஆன ஒரு இனம்னு சொல்லப்படுற டென்சிவான்ஸ் கூறப்படுற ஒரு இனத்தோட டிஎன்ஏவை ஒரு சின்ன பகுதியை கொண்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட டிஎன்ஏ அவங்க கூட ஸ்லைட்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க கைஸ், எவ்வளவு பழமையான ஒரு கம்யூனிட்டியா இருப்பாங்க இந்த ஆபோரிஜின்ஸ் சேர்ந்தவங்க. இந்த டிஸ்கவரி தான் கைஸ் சயின்டிஸ்ட்னால பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா ஹியூமன்ஸ் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கால இருந்து ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்க்கு வந்திருக்கிறதா ஒரு பெரிய சான்றாவும் இருக்கு. இவங்க பாப்புலேஷன் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ஆபோரிஜின்ஸ் பாத்துட்டீங்கன்னா அவங்களோட பூர்வ குடிகள் இன்னும் ஆஸ்திரேலியாவில் பல பகுதிகளில் வாழ்ந்து வரதா சொல்றாங்க. ஆனா அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சி இருக்கிறதாவும் சொல்றாங்க guys. ஒரு ரீசன்ட் சென்சஸ் டேட்டால என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 8,12,000 ஆபோரிஜின்ஸ் மக்கள் தான் ஆஸ்திரேலிய நிலத்துல வாழ்ந்து வரதா சொல்றாங்க guys. இந்த நம்பர்ஸ் போத் ஆபோரிஜின்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் டாரஸ் ஸ்ட்ரைட் ஐலாண்டர் பீப்புளையும் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி தான் சொல்றாங்க guys. ஸோ ஆஸ்திரேலியாவோட மொத்த பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா 3.2% இருக்கிறதா இந்த ஆபோரிஜின்ஸ் கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா வருத்தமான விஷயம் என்னதுன்னா பாத்துட்டீங்கன்னா இந்த மக்கள் பல வகையில பாதிப்புக்கு அடைஞ்சிருக்காங்க. அண்ட் இவங்க பாப்புலேஷன் பல லட்சத்திலிருந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க guys. அது எதனால பாத்துட்டீங்கன்னா ஒரு சில படையெடுப்பு அண்ட் ஒரு சில சூழ்ச்சினால இந்த மக்களோட பாப்புலேஷன் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க guys. எதனால பாத்துட்டீங்கன்னா இவங்களோட மக்கள் இவங்க கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க guys. ஆமாங்க guys, ஆபோரிஜினல் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களா வாழ்ந்து வந்தாலும் அப்போ அந்த சமயத்துல அங்க வந்த பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வணிக சேகரிப்புக்காகவும் மற்ற விஷயத்துக்காக 1788 அந்த வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இவங்க இங்க வர ஆரம்பிக்க பல கான்ஃபிளிக்ஸ் அண்ட் வார்ஸும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆபோரிஜினல் மக்களுக்கு பல வகையில பிரச்சனையா வர ஆரம்பிச்சிட்டாங்க guys. அது என்னென்ன பிரச்சனை சொல்லி பார்க்கலாம். அண்ட் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வயலண்ட் கான்ஃபிளிக்ட். பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ் இங்க வந்த உடனே அந்த மக்கள் வாழ்ந்த நிலத்தையே ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லேண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க guys. இந்த லேண்டு எங்களோட தான் சொல்லிட்டு போராடின அந்த மக்களை பல வகையில கொடுமை பண்ணாங்க. இதனால வந்த வார் தான் ஆஸ்திரேலியன் ஃப்ரண்டியர் வார்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஃபிளிக்ட்னால தான் பல ஆபோரிஜினல் பீப்புள் கொல்லப்பட்டனர். அண்ட் அவங்க ப்ராப்பர்ட்டிஸும் பாத்தீங்கன்னா பல வகையில இந்த பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ்னால கைப்பற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்டிஷ் ஆர்மி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தாக்குனாங்க. ரெண்டாவது மேசக்கர்ஸ். கான்ஃபிளிக்ட் மட்டும் இல்ல guys, பல மேசக்கர்னால இந்த ஆபோரிஜினல் குரூப் மக்கள் பாத்தீங்கன்னா பல அத்துமீறல்கள் நிகழ்த்தினாங்க. அண்ட் அந்த பிரிட்டிஷ் காலனி ஃபோர்ஸஸ் பாத்தீங்கன்னா அந்த மக்களை பல வகையில டார்ச்சர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கொல்லவும் செஞ்சாங்க. ஸோ இந்த மேசக்கர் தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மை ஏல் கிரீக் மேசக்கர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா 1838 ஆண்டுக்கு அப்புறம் தான் அந்த மேசக்கர் நடந்துச்சாவும் சொல்றாங்க. மூன்றாவது ரீசன் பாத்தீங்கன்னா டிசீசஸ். என்னதான் போர் இல்லைன்னா கான்ஃபிளிக்ட் அந்த மக்கள் மேல நிகழ்த்தினாலும் பல மக்கள் அகதியா சொந்த நாட்டிலே இருந்ததா சொல்றாங்க. ஸோ அவங்கள மொத்தமா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாச்சு ஆனா யூரோப்பியன் செட்டிலர்ஸ் பாத்தீங்கன்னா புது புது டிசீஸை இந்த நாட்டு மக்கள் மேல கொண்டு வந்தாங்க. இந்த மக்களுக்கு ஸ்மால் பாக்ஸ், இன்ஃபுளுன்சா அண்ட் மீசில்ஸ் போன்ற நோய்களை இந்த ஆபோரிஜினல் கம்யூனிட்டி மக்களுக்கு டைரக்டாவே கொண்டு போய் சேர்த்ததா சொல்றாங்க. பேசிக்கா இந்த மக்களுக்கு இந்த வகையான இந்த டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா இம்யூனிட்டி இல்லாதனால இந்த ஆபோரிஜினல் மக்கள் பாத்தீங்கன்னா இறந்ததா கூறப்படுகிறது guys. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இந்த ஆபோரிஜினல் மக்கள் பாத்தீங்கன்னா சொந்த நாட்டிலே இருக்க முடியாம சொந்த லேண்டே இழந்து அந்த மக்கள் பாத்தீங்கன்னா அந்த பகுதியிலிருந்தே துரத்தப்பட்டனர் guys. இப்போ இந்த டைம்ல பல ஹிஸ்டோரியன்ஸ், ரிசர்ச்சர்ஸ் தான் பிரிட்டிஷ் காலனியோட வருகையால தான் ஆபோரிஜினல் குரூப்பை பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அவங்க பட்ட அந்த வேதனையை பாத்தீங்கன்னா உலகத்துக்கு இப்போ சொல்லிட்டு வராங்க guys. இப்போ இருக்கிற மாடல் ஆஸ்திரேலியா பாத்துட்டீங்கன்னா இப்போ வாழ்ந்து வர இந்த மக்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அவங்க கல்ச்சரை பிரிசர்வ் பண்ணிட்டு வரதா சொல்றாங்க guys. இந்த மக்களுக்கு நடந்த இந்த கொடுமை எந்த ஒரு எண்ணத்துக்கும் இல்ல எந்த ஒரு மக்களுக்கும் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நினைச்சுக்கணுங்களா guys. ஆபோரிஜினல் மக்களுக்கு நடந்தது ஒரு ஹிஸ்டரி மட்டும் இல்ல guys, இது நம்ம எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்களோட டிஎன்ஏ தான் பல புதிய ஸ்டோரியை நம்ம கிட்ட இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி மைக்ரேட் ஆயிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாங்க, அவங்க என்ன இன்னல்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஎன்ஏ மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருக்கு.
ஸோ இவங்களோட இந்த கல்ச்சர் அண்ட் இந்த மாதிரி ஒரு மக்கள் வாழ்ந்தாங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கடமையும் நம்ம சொல்லி ஆகணும் இல்லைங்களா. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆபோரிஜின்ஸோட மக்களோட அவங்க சொந்த நாட்டு மேல அந்த நிலத்து மேல இருந்த அந்த பிணைப்பு அந்த பாசத்தை யாருனாலையும் பிரிக்கவே முடியாது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மண் மேல கண்டிப்பா இன்னி வரைக்கும் விட்டுதான் சென்று இருக்காங்க அவங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நம்ம ஷேரும் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய். I ain't tryna tell you what to do, we're tryna play cool. Baby, I ain't playing by your rules. Everything look better with the view.